அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு அண்ணாமலை ஏன் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்றது தெரியுமா? விஜய் ஏன் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படின்ற உண்மையான விஷயம் உங்களுக்கு புரியுமா? மேலும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற அரசியல்வாதிகள் யாரும் இங்கே 100% உண்மையாக மக்களுக்கு உழைக்கிறதுக்காக வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக வந்திருக்க விஜய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விஜய் ரசிகர்கள் என் மேலே கோவப்பட்டாலும் களத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் விஜய்க்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு சில விஷயங்களை சொல்ல போகிறோம். ஸோ இது விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கோவத்தை உண்டாகும் அப்படின்னு எனக்கு தெரியும். உண்மையை தானே சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு விஜய் உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னை பொறுத்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட பிஜேபி விஜய் கொடுத்துருக்க ஒரு அசைன்மெண்ட், அவ்வளோதான். அப்படி தான் நான் விஜயோட அரசியலை பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதை உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துது பிஜேபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட கோர் ஓட்டு, அதாவது அடிப்படை ஓட்டு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா தலித் ஓட்டம், சிறுபான்மையர் ஓட்டு தான், அதாவது கிறிஸ்டினோ முஸ்லீமோட ஓட்டு தான். இந்த ஓட்டை வேறு எந்த தலைவர்களும் அவங்கள்ட்ட பறிக்க முடியாது. பட் விஜய் வந்தால் அவர் கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஓட்டம் ஓரளவுக்கு அவர்கிட்ட வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக இருந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு. ஸோ அதனால தான் அவர் பிஜேபி மூலயமா விஜய் மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம விஜயோட அரசியல் வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இன்றைக்கி மேடைக்கு வேணால் பேசுறதுக்கு யதார்த்தமாக இருக்கலாம். என்னோடய கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு சம்பாரிச்சுலாம் நிறையா பார்த்துட்டேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நீ அவர் சம்பாரிச்சதில் ஒரு 500 கோடி உங்களுக்கு மக்களுக்கு நலத்திட்ட பணிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் வர சொல்லுங்க வரமாட்டார். சும்மா இப்போ அவர் பண்ணுற செலவு எல்லாமே யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. அவருக்கு பிஜேபி கையில் கிடைச்ச ஒரு பொம்மை மாதிரி தான். பிஜேபி ஆட்டு விற்கிது, அவர் ஆடுறார், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக தோற்கடிக்கணும், சரி. பிஜேபியோட அடுத்த அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஏற்கனவே ஒரு 3-4 டீமாக பிரிஞ்சு போச்சு. ஸோ களத்தில் திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பல்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அரசுக்கு எதிரான ஓட்டு. இந்த ஓட்டு ஏடிஎம்கே அறுவடை செய்யக்கூடாது, அதுக்காகவும் விஜய் களம் இறங்கியிருக்காங்க. ஸோ இதில் நல்லா நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏடிஎம்கே அண்ணாமலை ஒரு வேலை செஞ்சார் கடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில். எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணார். அண்ணாமலையும் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தக்கமான உண்மை அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப துல்லியமாக அரசியலை கணிச்சிக்கிட்டு வரோம். இப்போ இது நம்மளுக்கு எப்போ தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பி எலெக்ஷனில் அவர் கூட்டணி செட் பண்ணுறதுக்காக ஒரு அஜெண்டா ஃபாலோ பண்ணார்ல, அதில் தான் அவர் கடைசி வரைக்கும் பாமக ப்ளஸ் ஏடிஎம்கே இந்த கூட்டணியை விரும்பவே இல்லைங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உடைச்சிடணும் அப்படின்னு பார்த்தாரா, அது அதே போல் செஞ்சார். பாமக கூட ஏடிஎம்கே போயிருந்துன்னா திமுக 40 ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மினிமம் ஒரு 20 அப்படி இல்லைன்னா 15 சீட்டுனாச்சும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கும். ஸோ அந்த கூட்டணி உருவாமல் இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். என்ன திடீர்னு அவர்கள் அண்ணாமலையை பற்றி பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஒன்றும் ஆகச்சிறந்த ஒரு நல்லவர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவருக்கும் பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தது. தமிழ்நாட்டில் போய் சில குழப்பங்களை ஏற்படுத்தி திமுகவையும் அதிமுகவையும் அழிக்கணும் அப்படின்ற கோர் அஜெண்டா தான் அண்ணாமலை உள்ளே வந்தது. பட் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னன்னா திமுகவுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பர் செல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் 2 எலெக்ஷனில் எடுத்த அஜெண்டா தான் திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாமக இந்த கூட்டணி உருவாமல் இருக்கிறதுக்கு எம்பி எலெக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சார். அதிமுக உடையிறதுக்கு ஒரு 170% அவர் தான் காரணமாக இருந்தார். இப்போ ஓபிஎஸ்ஸை வெளில கொண்டு போனதாக இருக்கட்டும், டிடிவி தினகரனை வெளில கொண்டு போனதாக இருக்கட்டும், ஒன்று சேராமல் விடாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கட்டும். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வெளில வந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். என்னோடய கருத்து சரியாக இருந்துச்சுனாக்கா மேபி இன்னும் 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தோற்றுவிப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், தினகரன், இந்த மாதிரி சசிகலா அவர்கள் கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். பட் அண்ணாமலை கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா டெல்லி தலைமை அண்ணாமலையை கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ அண்ணாமலையோட சித்து விளையாட்டுலாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து பிஜேபிக்காரங்க இவன் நம்ம சரி வர மாட்டான், இவன் வந்து நம்மளுக்கே வந்து பெரிய வேலை பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஜேபி வந்து மாநில தலைவர்லேருந்து அண்ணாமலை தூக்குனாங்க. ஏன்னா அண்ணாமலையால் பிஜேபி வளர்ந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்ந்தது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் அண்ணாமலை வந்து அவர் வந்து தன்னை தானே ஒரு தலைவராக முன்னெடுத்துக்க விரும்புகிறாரு அப்படின்றது உண்மை. ஸோ அண்ணாமலையும் இங்கே தூய உள்ளலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஐ மீன் சுயநலம்னு ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அண்ணாமலை இயங்கினார் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற ஆட்சியாளர்கள் பார்ப்போம். சீமான் அவர்கள் ஆகச்சிறந்த அறிவாளியா இல்லை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுறாரா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயை மட்டுமே அவர் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. என்ன காரணம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விஜய்க்கு அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அரசியலுக்கு வரட்டும், அவரை வரவேற்கும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி விஜய் என்ன கருத்து பேசினாலும் அதுக்கு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு. சீமான் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்ம ஏற்கனவே முன்னாடி வச்சுருக்கோம். அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார், ஒரு இலங்கை அகதியை தான், அதுவும் ஒரு விதவை பொண்ணு, விடுதலை புலியிலேருந்து வெளில வந்த ஒரு விதவை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. கடைசியாக அவர் எங்கே வந்து நின்றுருக்கார்? தமிழர்னு கூவிட்டு இருக்க நீங்கள், தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்க? அவங்க தமிழர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஐ மீன் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. உங்களோட அஜெண்டாவில் அது மாறி நிற்கிது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீமானுக்கிட்ட எங்கேருந்து காசு வருது? வெளிநாட்டுக்கிட்டேருந்து பாவம் எல்லாருமே தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ காசு கொடுக்குறான். அந்த காசில் நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழறீங்க, அதுதான் உண்மை. சீமான் தம்பிகள் கோவப்பட்டாலும் நீங்கள் களத்தில் நின்று அடித்தொண்டையில் நாங்கள் தான் தமிழர்களாக நிற்கிறோம், எங்கள்கிட்ட தான் தமிழ் தேசிய கொள்கையை மொத்தமாக வாடகைக்கு எடுத்துருக்கோம் இல்லை குத்தகைக்கு எடுத்துருக்கோம், நீங்கள் சண்டை போட்டாலும் தமிழ் தேசியன்றது ஒரு நல்ல கொள்கை தான், நம்ம அதில் மாற்றுக்கிறதா நான் சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சரியான ஒருத்தான ஆள் கிடையாது, அதுக்கான ஆல்டர்னேஷனும் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து திரு நல்லக்கண் ஐயா, நெடுமாறன் ஐயா இவங்களாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அரசியலில். ஸோ இன்றைக்கி வந்து இடுமவனும் காட்சியெல்லாம் மூச்சு முட்டை சாட்டையெல்லாம் மூச்சு முட்டை பேசுகிறது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு நல்லா பேச வருமே தவிர உண்மையாக நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா அது கேள்விக்குறி தான். சாட்டை துறைமுறைகள்லாம் என்ன சொல்கிறது, எவ்வளோ பேர்கிட்ட லண்டனில் எவ்வளோ பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறீங்கன்னு மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட அடிப்படை காசு எங்கேருந்து வருது, நீங்கள் எப்படி இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்க, நீங்கள் யாராகிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல்லாம் உங்களால் வெளியிட முடியுமா? உங்களெல்லாம் நம்பி ஒரு பெருங்கூட்டம் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சரி இவங்க நல்லது செய்வாங்கன்னு காசு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் இருக்க, நான் எல்லாருமே குறை சொல்ல மாட்டேன், நிஜமாலுமே கோட்பாடுகளோட பயணிக்கிறவங்களாம் இருக்காங்க. நாம் தமிழரில் ஒரு பொண்ணு இன்னும் 2-3 பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சுக்கு எப்படி சீமான் கூட பயணிக்கிறாங்க அப்படின்றத என்னோடய கேள்வி. மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு அவங்க தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு போக முடியும், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் சீமான் அதை விரும்பவே இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் நம்ம காளியம்மாள் அம்மாள் தான். காளியம்மாள் வந்து சீமானை தாண்டி வளர்ந்துருவாங்க. சீமானை தாண்டி கொஞ்சம் மீறி போகும்போதே அவர் எப்படி தட்டி விட்டார் பார்த்தீங்களா? அதுதான் சீமானோட சுய உருவம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த வீடியோ நான் குறிப்பாக எதுக்காக உங்களுக்கு வெளியிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாமளும் உங்களை மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிடாதா, அந்த கட்சிக்காக மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புரியாத வயசு வரைக்கும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேலே தான் புரிஞ்சுது, தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் புரிஞ்சுது, அரசியலை பற்றியும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்கள் இப்போதைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? திரை கவர்ச்சி. இன்றைக்கி விஜய் வந்து கொஞ்சம் பேசின உடனே தளபதி விஜய் அப்படின்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்கள் தலைவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்குலாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல. அரியலூரில் ஒரு அப்பா வந்து தன்னோட சின்ன பொண்ணோட விஜயை பார்க்க வந்திருக்காரு. பொண்ணை தொலைச்சிட்டு இருக்காரு. காவல் நிலையத்தில், மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பொண்ணை கொண்டு போகிற நிலைமையில் இருக்குது. தமிழ்நாடு எங்கே போய் நிற்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசியலை இப்போ இருக்கிற கொள்ளியில் எது நல்ல கொள்ளி, நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது அதான். இப்போதைக்கு இருக்கிற கொள்ளியில் எது நல்ல கொள்ளி அப்படின்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் இதில் சரியான வழி அப்படின்றது தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். அதை மட்டும் செய்யுங்க. அதை விட்டுட்டு போயிட்டு இங்கே யாருக்கும் நீங்கள் உண்மையாலாம் இருந்தால் உங்களுக்கு திரும்ப உண்மையாக இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அரசியல் அப்படி பாருங்கள். ஏன்னா லைஃப்பை பாருங்கள். நம்ம வந்து கடைசி வரைக்கும் எந்த கட்சியும் தூக்கி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான லாபமும் நடக்க போகிறது கிடையாது. இருக்கிற கொள்ளியில் எது நல்ல கொள்ளின்னு தான் பார்க்கலாம். எரியிற தீயில் எது நல்ல தீ அப்படின்னு பார்த்து தான் இப்போதைக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், இங்கே காமராஜரோ கக்கனோ திரும்ப வரப்போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி திமுக இருக்குது பாருங்கள், இன்ன வரைக்கும் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தில்லு இருந்தால் கலைஞர் ஆட்சியை கொடுப்போன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுதான் சொல்கிறேன் நான் திரும்ப.
இங்கே யாரும் காமராஜராவோ கக்கனாவோ காந்தியடிகளாவோ வரப்போகிறது கிடையாது. ஸோ இருக்கிற கொள்கையிலேருந்து ஒரு கொள்கையை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உழுந்து பிறண்டு உயிரை கொடுக்குற அளவுக்குலாம் இங்கே எந்த அரசியல்வாதிகளுக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் ஒர்த்து கிடையாது. இது என்னோடய கருத்து. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இதுபோல் அரசியலில் சுவாரஸ்யமாக நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.